இது நம்ம வந்து இப்போ எப்படின்னா ஒரு டேங்குக்கு உண்டான ஒரு அளவை வந்து இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறோம். இந்த நீம் ஆயில் வந்து அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா திருப்பதியில் வந்து ஒரு பெரிய மாநாடு வச்சாங்க. ஏன்னா எனக்கு வந்து தெலுங்கு நல்லா பேச தெரியுன்றதுனால அவர் ஒருத்தர் நீங்கள் ஏற்கனவே நம்ம ரகு சேனலில் பேட்டி கொடுத்துருப்பாரு நலன் சொல்லிட்டு அவர் தான் வந்து அவர் கூட்டு போனார் என்ன. கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 லிட்டரு எண்ணெயை வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தில் சேல் பண்ணி கொடுத்தேன் அவருக்கு. அதாவது எப்படின்னா உண்மையை சொல்லி வேப்பெண்ணெயினுடைய தன்மை இப்படி இருக்குதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து தெரியாதுங்க, நாங்கள் எல்லாமே ரசாயனத்தை யூஸ் பண்ணுறாங்க, அதை பார்த்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அதில் வந்து அவர் என்ன சொன்னார்னா, இதுக்கு வந்து காசு கொடுத்தா கூட வாங்கிக்கல, எனக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தாரு இந்த 1 லிட்டரு. இது உடனே இது வந்து எந்த ஒரு நீரில் கரையும் தன்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த சோப்பு இந்த இதுங்களை யூஸ் பண்ணாமே கரையினார். அதுக்குண்டான அளவையும் நம்ம வந்து அதை பார்த்துருவோம். ஏன்னா அவர் வந்து எப்படின்னா செமினார் உள்ளே போயிட்டார், என்னை உட்கார வச்சுட்டு போயிட்டார் அந்த கடையில் அந்த ஸ்டாலில். அதெல்லாம் வந்து சாரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய நம்பரையும் கொடுத்து அவங்களுடைய பயிர்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை அவங்கள வந்து ஃபோன் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தா அருமையான ரிசல்ட் இருக்குது சார் அப்படின்னாங்க. அதாவது தோட்டக்கலை பயிர்கள் தான் அதிகம். ஏன்னா சித்தூர் மாவட்டம் பக்கத்தில் வர்றதுனால திருப்பதி மாவட்டம் சித்தூர் மாவட்டம், அதாவது திருப்பதி 2ஆக பிரிச்சிட்டாங்க. அதாங்க விஷயம். இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து தேவை அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இப்போது முதல்ல வந்து வாயகன்ற ஒரு பாத்திரம், ஏன்னா நம்ம ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஈஸியாக. நான் இந்த டம்மி தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன், அது நீங்கள் போன வீடியோக்களில் கூட பார்த்துருக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேப்பெண்ணெய் வந்து உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நான் இந்த கற்பூர கரைசலை ஆரம்பிக்கும் போது 60 ரூபா லிட்டரு, இன்றைக்கி 300 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வேப்பெண்ணெய் எங்கேயாவது வந்து செக்காடுற இடமோ பெரிய கடைகளில் வாங்கிக்கிங்க, அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து கோமியம், அதுக்கு அடுத்தபடியாக கற்பூரம். இந்த வேப்பெண்ணெயை கரைக்கிறதுக்கு ஷாம்பு இல்லைனா வந்து நம்ம வந்து லிக்விட் சோப்பு ஏதோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். பூந்திக்காய் ஜூஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து எப்படின்னா இந்த ஷாம்புகள் தான் எனக்கு கிடச்சிது. இந்த கற்பூரத்தை வந்து பல விவசாயிகள், சார் எங்களால் கரைக்க முடியல சார், இது நீங்கள் வந்து இதுக்கு உண்டான ஒரு தீர்வு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. நீலகிரி தைலத்தில் கரைக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி அதுக்காக ஸ்பிரிட்டு வாங்கி வந்திருக்கேன். ஏன்னா இது வந்து எப்படின்னா இந்த விவசாய நேயர்களுடைய அவங்களுடைய ரிக்வஸ்டும் பேரில் தான் இது இன்றைக்கி சிம்பிளாக எப்படி வந்து அதை கரைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். மஞ்சத்தூள், சுண்ணாம்புத்தூள், இதுதான் தேவை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம், வேப்பெண்ணெய், கோமியம், வேப்பெண்ணெயை கரைக்கிறதுக்கு வந்து இந்த ஷாம்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த கற்பூரத்தை இப்போ வந்து அதை கரைக்கிறதுக்கு வந்து ஸ்பிரிட்டு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சுண்ணாம்புத்தூள். இத்தனை பொருட்கள் வேணும். முதல்ல வந்து நம்ம ஒரு 1/2 லிட்டரோ இல்லை ஒரு 3/4 லிட்டரு தண்ணியை வந்து நம்ம இது பண்ணி அதை ஊற்றிக்கிறோம் வச்சிங்களா. இதில் இந்த ஷாம்புங்களை கட் பண்ணி ஃபஸ்ட்டு நகத்திலேயே கட் பண்ணுற மாதிரி பார்க்கணும் நீங்கள் வச்சிங்களா. இது வந்து நம்ம இதில் போடுறோம். சிம்பிளான ஒரு வேலைங்க இது. நீங்கள் ஒன்றும் இது அப்படி இப்படி இதை முடியல சார், அதை அப்படி கரைக்க முடியல சார். விவசாயி எல்லாத்துக்குமே வந்து ரெடியாக இருக்கணும் சார். நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் கிடையாது. நம்மளா கஷ்டப்பட்டால் தான் உண்டு. இதில் ஒரு 100 அதை நல்லா ஒரு குளிக்கி அதை அப்படியே இப்படி திருப்பி சொல்கிறேன், அப்படியே தலைகையை திருப்பி சொல்கிறேன். அது நல்லா, ஏன்னா ரொம்ப நாள் அப்படியே வச்சுட்டேன். அவர் என்னுடைய ஞாபகார்த்தமாக நீங்கள் வந்து வச்சு விவசாயிகளை சொல்லுங்கள் சார்ன்ட்டார். அவருக்கே சொல்லி அமிச்சேன் கற்பூர கரைசலை பண்ணிக்கிங்க அப்படின்னு. அவர் வந்து ஒரு விவசாயி. ஆமாம் ஆமாம். இதில் வந்து ஒரு 100 மில்லி எடுத்துக்கங்க. அதுதான் ஆமாம் 100 மில்லி அதான். ஆமாம் கொஞ்சம் கம்மியாக ஊற்று, ஒரு 100. இது மேலே வச்சு ஊற்று. ஊற்று போதும், அதை மூடிடு. ஊற்று. இது வந்து சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய், அப்படியே ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒன்றும் வந்து இது சால்வெண்ட்டு வந்து தேவையில்லைன்னு கொடுத்தாரு அவர். இருந்தாலும் நம்ம வந்து சால்வெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இந்த கோமியம் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். அடுத்தது கோமியம் இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக இது பண்ணிக்கலாங்க.
உங்ககிட்ட இருந்ததுன்னா பாருங்க. அதாவது அதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். புது கோமியம், அந்த பழைய கோமியம், ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கோமியமாக இருந்தாலும் பரவாயில்ல. அது வந்து உங்களுக்கு அதாவது எப்படின்னா 1/2 லிட்டரு. பழைய கோமியமாக இருந்தால் வந்து நீங்கள் 1/4 லிட்டரே ஊற்றினா போதும். புது கோமியமாக இருந்தால் 1/2 லிட்டர் ஊற்றணும். வச்சுங்களா? ஊற்றிட்டோமா? இப்போ அதுக்கு அடுத்தபடியா இப்போ நம்ம கற்பூரத்தை கரைக்கணும். இப்படி வாங்க, அந்த துணி எடு. கை தொடச்சிக்கிறது. கற்பூரம் கரைக்கிறது. அதாவது நீங்கள் வேணும்னா ஸ்பிரிட் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து நீலகிரி தைலம் ரைட்டு, ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஆல்கஹால் பயன்படுத்தி நான் கரைச்சிக்கிறேன், உங்கள் விருப்பம். இது ஈஸியாக இருக்குது. பலர் சார் இதை எப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்றவங்களுக்காக தான் இப்போ இதனுடைய வேலை. இந்த கற்பூரம் வந்து வில்லைகளை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா முதல்ல வில்லைகள் தான் நானும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆகுதுன்னா வில்லைகளில் அதிகப்படியான மெழுகு மிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதனுடைய பர்பஸே சாமி கொளுத்துறதுக்கு நின்று எறியணும் அப்படின்னு. அதனால தான் வந்து அதிகப்படியான புகை வருதுன்னு தான் கோயில்களில் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கோயில் உள்ள வந்து கர்ப்ப கிரகத்துக்கு உள்ள வந்து இதை பயன்படுத்த கூடாது அப்படின்னு. இப்போ இது வந்து ஸ்பிரிட்டுங்க, சர்ஜிக்கல் ஸ்பிரிட்டு. டாக்டர் நம்ம ஊசி போடுறதுக்கு முன்னாடி பஞ்சியில் தொட்டு தேய்ப்பார். அதை சும்மா கொஞ்சம் ஊற்றுனா கரைஞ்சிடும். பார்த்தீங்களா? க்ளீனாக தண்ணி மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா? அதனால் இது ஒரு 100 மில்லியே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 ஏக்கர் வரைக்கும் வந்துடும். கொஞ்சமாக இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் இதில் வந்து அப்படியே நீங்கள் வந்து அதை அழுத்தினா ட்ராப்பாக வர மாதிரி பார்த்துங்க. நான் ஒரு டேங்குன்றதுனால இப்படி கலந்துட்டேன். இதை பார்த்தீங்களா? க்ளீனாக தண்ணி மாதிரி வந்துச்சு பாருங்க, பக்காவா. இது பெஸ்ட். இதனுடைய விலை வந்து ஒரு 40 ரூபா 30 ரூபா இருக்கும். ஊற்றியாச்சுங்க. இப்போ அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினோம். அந்த கொஞ்சோண்டு போய் எடுத்துன்னு போயிடு. அந்த கேனில் பாதிக்கு ஊற்றினு வந்தோம் நாங்கள் தண்ணி. ஆமாம், இந்த இது எடுத்துன்னு சரி, அதில் எவ்வளோ ஊற்றிக்க. இது எடுத்துன்னு போனீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, டக்குன்னு மொண்டு ஊற்றிக்கலாம். ஆச்சுங்களா? இப்போது நம்ம மஞ்சத்தூள், சுண்ணாம்புத்தூள். அதாவது இதில் இன்னொரு விஷயத்தையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும். அதை எப்படின்னா ஒரு சிலர் வந்து அடைக்குது சார், இந்த மாதிரி திரியாக போகுது, அதுக்கு தான் இந்த வேலை. அதாவது 1 ஸ்பூன் வந்து உங்களுக்கு இந்த மஞ்சத்தூள். இப்போ உங்களுக்கு 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். 1 ஸ்பூன் இருக்குமா? இருக்கும். வச்சுங்களா? இது 1 ஸ்பூனு. இது வந்து சுண்ணாம்புத்தூள் வந்து 1.5 ஸ்பூனு. 2 பாக்கெட்டு கூட போடலாம் நீங்கள், உங்களுடைய பயிரை பொறுத்து. அம்மா எவ்வளோ கெட்டியாக இருக்குது. வெத்தலை பாக்கு போடுற சுண்ணாம்புங்க இது, எனக்கு கிடைச்சது. நீங்கள் செவுத்து கடிக்கிற சுண்ணாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வச்சுட்டு இதில் வந்து அந்த தண்ணியில் வந்து 4 சோய் சோட்டினீங்கன்னா நீங்கள் 1/2 லிட்டரு அந்த தண்ணியிலே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கேன் ஃபுல்லாக. பார்த்தீங்களா? இப்போ என்னாச்சு? க்ளீனாக வந்து இந்த சுண்ணாம்பும் மஞ்சத்தூளும் கரைஞ்சி இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள், சகப்பா. இது இன்னும் துணி, இது வந்து திக்கு. இன்னும் வந்து சன்னமான துணியில் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு இதை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா க்ளீனாக வந்து சுண்ணாம்பும் மஞ்சளும் க்ளீனாக கரைஞ்சி வந்துடும். கரையான நிலையில் இருக்கிறது இதில் அப்படியே நிற்கும். இதை விட்டுட்டு இதை செய்ய முடியாமல் இது வந்து திரியாக போகுது, நீங்கள் சுண்ணாம்பை வந்து போடாதீங்க கற்பூர கரைசலில். அந்த மாதிரி அவங்க சொல்கிறது. இன்னும் சன்ன துணியில் உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து அது கரைஞ்சிடும். இது நான் கொஞ்சம் திக்கான துணி பக்கத்தில் இருக்கேன், இதை போய் ஒன்று வீட்டில் தேடணும்னு. ஆச்சுங்களா? இது நீங்கள் அந்த பாஞ்சி இப்போ அந்த கேனில் ஊற்றுற தண்ணியிலே இது ஆரம்பத்திலே பண்ணிடலாம் நீங்கள் இந்த வேலையை. அதுக்கப்புறம் வந்து இதுங்களை வந்து நீங்கள் கரைச்சிக்கலாம். அதை பார்த்தீங்களா? இந்த இதெல்லாம் சுண்ணாம்பெல்லாம் கரைஞ்சிச்சு, மஞ்சத்தூள் எல்லாமே கரைஞ்சி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எங்கேயுமே மாட்டாது.
இது எடுத்து அதில் ஊற்றிடலாம். இது எடுத்து அதில் ஊற்றிட்டாத. அதை எடுத்து அதில் ஊற்றி. இப்போ வந்து நம்ம வந்து எப்படின்னா எல்லாத்தையுமே இந்த இதில் நம்ம அதை கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அந்த கேனில் வந்து நம்ம ஊற்ற போகிறோம். இதில் வந்து ஒரு 15 லிட்டர் தான் எடுத்திருக்கோம். ஏன்னா 18 லிட்டர் வரைக்கும் எடுக்கலாம். அது வந்து கேன் பெருசு. அதனால் நம்ம வந்து 15 தான் எடுத்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக வந்து இப்போ வந்து இது க்ளீனாக கரைஞ்சி போச்சுங்க. இந்த மஞ்சத்தூளில் இருக்கக்கூடிய திப்பி மட்டும்தான் நிற்கிது. இது நீங்கள் ஆரம்பத்திலே போட்டிங்கன்னா, இப்போ வந்து லாஸ்ட்டில் பண்ணதுனால இது கொஞ்சம் லேட் ஆகுது. உங்களுக்கு ஆரம்பத்திலே வந்து இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இது அப்படியே கரைஞ்சி அதில் வந்துடும். இதை பார்த்தீங்களா, இந்த திப்பி மட்டும்தான் நிற்கிது. இப்போ இதில் எல்லாத்தையுமே க்ளீனாக அவ்வளோதான் க்ளீனாக வந்துருச்சுங்க. சுண்ணாம்பும் மஞ்சத்தூளும் கலந்து வந்தாச்சு. இதை நீங்கள் எத்தனை ஸ்பூனுன்னு போட்டு கூட வந்து நீங்கள் ஒரு 3 லிட்டரு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இதை அப்படியே போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை அப்படியே டிவைட் பண்ணி 1 ஏக்கருக்கு ஊற்றி விட்டுறலாம். 1 ஏக்கருக்கு தேவையான சுண்ணாம்பு தூளியும் மஞ்சத்தூளியும் ஒன்றா போட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஓகே, அப்படியும் பண்ணிக்கலாம் முன்கூட்டி. இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எங்கேயுமே வந்து மாட்டுறதோ இல்லை இந்த நாசில் அடைக்கிறதோ அந்த மாதிரி விவகாரங்கள் எதுவுமே இருக்காது. பாருங்கள், ஆரத்தி எடுப்பாங்க புதுசாக வர்றவங்க, கல்யாணம் ஆகி வர்றவங்க, என்ன உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்றவங்க சுண்ணாம்பையும் மஞ்சளையும் ஏன் சேர்க்குறாங்கன்னா அவங்க கூட எதனா கிருமிகள் இருந்தாலும் அது வந்து அங்கேயே இதை தாண்டி வரும்போது இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தா அதை இது பண்ணக்கூடிய கொல்லக்கூடிய சாமர்த்தியம் அதுக்கு இருக்குது அப்படின்றதுனால தான் சுண்ணாம்பு சேர்க்கறது பூஞ்சானத்தையும் கண்ட்ரோல் பண்ணும், பல வேலைகளை செய்யும். ஊற்றிருந்த இப்போ க்ளீனாக அதில் இருக்கிறது ரெண்டும் நல்லா க்ளீனாக கரைஞ்சி போச்சு பாருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து வேப்பெண்ணெயை நீரில் கரையும் தன்மைக்கு மாற்றணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம இந்த இது ஊற்றணும். இந்த கோமியத்தை, சார் கோமியம் எனக்கு மாடு இல்லை, ரைட்டு, கோமியம் இல்லாமல் கூட பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து கற்பூரத்தை கரைச்சி வந்து 10 ரூபாய்க்கான கட்டிக்கற போகிறோம். இப்போ 1 கிராம் 1 ரூபாய், அதனால் வந்து 10 கிராம் வந்து அதில் போட்டு இது பண்ணிட்டோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் சுண்ணாம்புத்தூள் எல்லாமே இதில் வந்து இது பண்ணிட்டோம். அதை கவிழாமா இப்படி கொண்டு வா. அதில் சன்னமான ஒரு துணி போட்டுக்கிட்டு கூட பெஸ்ட் தான். இதை விட நம்ம வேஷ்டி துணியோ துப்பட்டா துணியோ பழசு எதனா வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் அழகாக வந்து அதில் போட்டுக்கலாம். ஓகே, ரைட்டு. இப்போ நம்ம வந்து 15 லிட்டரு தண்ணியை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அதை எடுத்து வந்து இப்போ நம்ம இந்த இதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அதை மூடிடணும். இது தாங்க ஈஸியஸ்ட்டு வேலை. இது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இது கொஞ்சம் பிடிச்சிக்கான்ப. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணிட்டு வரோம். இப்போ ஃபஸ்ட்டு முருங்கைக்கு பண்ணலாம். அன்னைக்கு மீன் அமிலமும் எண்ணெய் கரிசலும் அடிச்சங்க. அதில் பூ வந்து அப்பயே பிஞ்சுகள் வந்துருக்கு பாருங்க. ஜோமா ரகு பிஞ்சுகள் வந்து அதில் பூ வந்து பிஞ்சு நின்று இருக்கு பாருங்க. அந்த எண்ணெய் கரிசலுக்கு அவ்வளோ வேலை இருக்கு. அதில் அந்த அளவுக்கு வந்து பவர் இருக்குது. இந்த அங்கேயும் பிஞ்சுகள் வந்திருக்கு பாருங்க. அப்படியே தென்னங்கன்றுகளுக்கும் கொடுக்கலாம். இதை அதிகப்படியான துளிர்கள் வந்து அதாவது வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும், நன்மை செய்யும் பூச்சிகளையும் வந்து இது நம்மளுடைய வயலுக்கு கொண்டு வரும். நம்ம கறிவேப்பிலை அருமையான ரிசல்ட் இருக்கும். அது இப்போ நீங்கள் வந்து கறிவேப்பிலை பயிர் பண்ணுறீங்க, அருமையான ரிசல்ட் இருக்கும். அதாவது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, உடனே தயார் பண்ணி உடனே யூஸ் பண்ணிடணும். இதை வந்து நான் வந்து மறுநாள் வந்து நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன் சார், 5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் பயன்படுத்திடணும். அதுக்கப்புறம் நீர்த்து போயிடும். அதுதான் விஷயம். அதனால் நீங்கள் அதை செஞ்சியும் வந்து பிரயோஜனம் கிடையாது. ரெண்டாவது, இது யாரும் செஞ்சு விற்கவும் முடியாது. இது விவசாயிகளுக்கு வந்து
என்னுடைய கண்டுபிடிப்பை வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது அவங்க வந்து எங்கேயும் காசு கொடுத்து யாருன்னா வந்து நான் விற்கிறேன்னா கூட வாங்காதீங்க. ஏன்னா இதை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மறுநாள் யூஸ் பண்ணீங்கன்னா பிரயோஜனம் இருக்காது. ஒருவேளை எதனா மழை வந்துருச்சு, மழை வந்தாலும் அவ்வளோதாங்க, வேற வழி கிடையாது. புதுசாக தான் நீங்கள் வந்து செஞ்சு இதை பயன்படுத்தணும். இந்த மாதிரி வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த செம்பருத்தி செடிகளுக்கு அருமையாக வந்து அதிகப்படியான துளிர்கள் பூக்களை வந்து நம்ம கொண்டு வரலாம். ஏன் அந்த மாதிரி விட்டு விட்டு அடிக்குது? பப்பாளியில் நல்ல ரிசல்ட் இருக்குங்க. பப்பாளி செடிகளுக்கு வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஆமாம், அன்னாச்சி, பப்பாளி எல்லா பயிர்களுக்கும் அருமையான வந்து ஒரு இதுவாக இருக்கும். உங்களுக்கு தோட்டக்கலை பயிர்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தலாம். ஓரளவுக்கு இந்த மாவு பூச்சிகள் கூட கண்ட்ரோல் ஆகுது. இந்த கஞ்சியை யூஸ் பண்ணும்போது மாவு பூச்சி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். மாவு பூச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்ததுங்க இது. கூட நீங்கள் வந்து கஞ்சியை மிக்ஸ் பண்ணிங்கன்னா அருமையான ரிசல்ட் இருக்கும். அப்படியே ஒட்டிக்கும். இதுக்கே வந்து அதுங்க வந்து, அதாவது மாவு பூச்சி ஏன் உங்களுக்கு எந்த எந்த மருந்துக்கும் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, அது மேலே வந்து ஒரு வெள்ளையான ஒரு பாதுகாப்பு கவசம் ஒன்று இருக்குது. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது அது மேலே வந்து படுறதில்லை. அதனால தான் அதுங்களை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை இந்த மாதிரி வந்து இந்த கற்பூர கரைசல் கூட கஞ்சியை மிக்ஸ் பண்ணி அடிக்கும்போது ஒட்டிக்கு அந்த கஞ்சி காய காய இதை வந்து சுத்தமாக காய வச்சிடும். அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போது இது வந்து நம்ம ரஸ்தாளி. இதுக்கு வந்து எப்பவுமே வாழைகளுக்கு வேரில் கொடுக்கலாம், நல்ல ரிசல்ட் இருக்கும். இது பார்த்திங்கன்னா மாங்காய் இஞ்சிங்க. அந்த மீட்டிங் போகும்போது அதை கொடுத்தாங்க. இது இப்போ தான் வந்து இதில் நட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து இனிமேல் தான் வந்து நல்லா ஒரு பெட் அமைச்சு அதில் தான் இதை வச்சு வந்து பண்ணும்போது, ஏன்னா இது எப்படின்னா இஞ்சி வந்து ஃபுல்லி வந்து மாங்காயை வந்து எப்படின்னா அந்த வெட்டினா என்ன வாசனை வருமோ அந்த வாசனை தான் வரும். நீங்கள் ஊறுகாய்க்கு நல்ல அருமையான ஒரு இதுங்க இது இஞ்சி. அதனால் இதை வந்து கொஞ்சம் வந்து அவங்க வாங்கிட்டு வந்தோம். நான் ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்து அவங்க வச்சுருந்ததே கொஞ்சமாக வச்சுருந்தாங்க. அதனால் சரி இதை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நம்ம இஞ்சிக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குதோ அது எல்லாமே இதுக்கும் இருக்குது. அதனால் இது வந்து இப்போ தான் இது பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, முருங்கையில் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும், அதிகப்படியான பூக்கள். அதே மாதிரி நீங்கள் எல்லா பயிருக்கும் வந்து தாராளமாக இதை பயன்படுத்தலாம். நெல்லிலாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணோம். அதே நேரத்தில் உங்களுக்கு அதிகப்படியான எப்படி சொல்கிறதுங்க, பூக்களை வர வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். அதான் விஷயம். அதனால் இப்போ இந்த மாதிரி வீட்டு தோட்டங்கள், மாடி தோட்டங்கள் கீழே போட்டு மேலே ஏற்றுறங்க. இதை மேலே பந்தல் போட்டு வச்சுருக்கேன். இந்த பேர்க்கணுக்கும் இதுக்கும் இந்த அவரை வந்து விதைச்சிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் இது முளைக்கலன்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஒன்று பார்ப்போம். இது இல்லைன்னா இதுக்கு வந்து வேறு விதை வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இது சும்மா ஜஸ்ட்டு இது பழைய விதைகள் இருந்தது, அதுக்கோசம் அப்படி ஒரு ட்ரை பண்ணால் இது எனக்கு ஒன்றும் முளைக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா 5ஆவது நாள்லேருந்து முளைப்பு வரணும், இது வரல. அந்த புது விதைகளை தான் ஓடணும். இந்த நாவல் மரத்தில் நல்ல பூக்களை வந்து இது கொண்டு வரும். அதுக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்னென்னா, எலுமிச்சையில் நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம். அவர் புளியங்குடி அந்தோணிசாமி சார் வந்து
அதாவது நான் இந்த கற்பூர கரைசலை ஃபஸ்ட்டில் வந்து இதில் டிவி சொல்லும்போது அந்த நம்பரை பார்த்துட்டு அவர் வந்து என் லைனில் வந்தார். இதை நான் யூஸ் பண்ணுறது அப்படியே அருமையாக இருக்குது அப்படின்னாரு. அது ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் அவர் ஏன்னா ஒரு புது ரகத்தை வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த இதில் எலுமிச்சையில். அது இல்லாமல் இது எல்லா எலுமிச்சைக்கும் அதிகப்படியான பூக்களை உருவாக்குறதுக்கு வருஷம் ஃபுல்லாகவும் உங்களுக்கு வந்து பூக்களை உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகம். இந்த கற்பூர கரைசலால் தான் முடியும். மல்லிலையும் வருஷம் ஃபுல்லாக கொண்டு வரோம். எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு சீசன் அன்சீசனில் ஓரளவுக்கு, அதாவது பெருசாக எல்லாமே செஞ்சிடும் அது அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சலன்னு கிடையாது. அன்சீசன்லேயும் உங்களுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். ஒரு சிலது வந்து அதிகமாக வந்து பூக்குது. பெங்களூராலலாம் நல்லா இது கொண்டு வரலாம். ஆல் சீசன் மேங்கோவில் உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ரிசல்ட் இருக்கும். ஆல் சீசன் மேங்கோ செடி ஒன்று இருக்குது, அதை பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப நாள் ஆச்சுங்க. இது அநேகமாக பூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு, பழம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அண்ணாச்சியில் ஒரு வாய்ப்பு. இதை பற்றி வந்து ஒரு பேட்டி ஒன்று சொல்லுவோம் அடுத்த இதில். இதை பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி டேஸ்டான பழம். அதை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை வந்து போட்டேன், அதுலேருந்து வந்தது இது. அதனால் அது வந்து எப்படின்னா இது ஆல் டைம் மேங்கோங்க. இதை பாருங்கள், இப்போ பூ வருது பாருங்கள். இது வந்திருக்கு பார்த்தீங்களா, இப்போ பூ வந்திருக்கு. இதுக்கு இன்னும் வந்து கற்பூர கரைசல் கொடுத்தோம்னா இன்னும் பூக்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். இது வன்னி மரம். இதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று கூடிய விரைவில் கொடுக்கலாம். ஏன்னா இதில் என்னென்ன இது இருக்குது அட்வான்டேஜஸ்ன்னு. அதனால் இது வந்து ஏதோ ஒரு ஏழை விவசாயியான நான் கண்டுபிடிச்சது பலருக்கு பயன்படுது அப்படின்னும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு எந்த பயிருக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து கேட்காத இதுவே கிடையாதுங்க. இதுக்கு வந்து இந்த பூச்சி கண்ட்ரோல் ஆகலைன்னு கிடையாது. இன்னைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்போவே வந்து பாதி கண்ட்ரோல் ஆகிடும். ஆனாலும் இன்னைக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அதிகப்படியான பூச்சி இருக்குதுன்னா இன்னைக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா திருப்பி வந்து 3வது நாள், திருப்பி வந்து 7வது நாள் அதில் நார்மலுக்கு வந்துடும். 10 நாளைக்கு ஒரு தடவை பூச்சி இருக்குதோ இல்லையோ ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும். உங்களுக்கு வந்து அதிகப்படியான துளிர்கள், அதிகப்படியான பூக்கள். இப்போ மாமரத்திலலாம் வந்து நீங்கள் சீசனில், அதாவது எப்படின்னா எல்லா தாவரங்களுமே வந்து அது வந்து துளிர் வந்த பிறகு தான் பூ வரும். ஆனால் மட்டும் எப்படின்னா பூ வந்த பிறகு தான் துளிரே வரும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய மற்றதுக்கும் அதுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா மாவுக்கு அதுக்கும் அதாங்க விஷயம். வாழையில் வந்து அதிகமாக நீங்கள் இப்போ பல விவசாயிகள் வந்து அதை போட்டிருக்காங்க, நான் கற்பூர கரைசலை யூஸ் பண்ண அருமையாக இருக்குன்னு யூடியூப்பில் கூட பார்க்கலாம். வாழையில் அருமையான ரிசல்ட்டு, செவ்வாழை எல்லாத்துலேயுமே. அதாவது எப்படின்னா இதில் மேம்படுத்தப்பட்ட கற்பூர கரைசல்னு ஒன்றும் கிடையாது. ஏமாறாதீங்க, இவனுங்க வேலை இல்லாதவனுங்க போடுற வீடியோ அது. அதனால் சொன்னாம்ப கண்டிப்பாக பயன்படுத்தணும். பயன்படுத்தலைன்னா உங்களுக்கு அது பிரயோஜனப்படாது. இது உங்களுக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் வந்து இது ஒரு விவசாயன்ற முறையில் நான் சொன்ன இந்த தகவல்கள் வந்து அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.